வெல்கம் டு கவிதா இருளன் டிஎன்பிஎஸ்சி. ஆகஸ்ட் மாதம் நடப்பு நிகழ்வுகள் நம்ம பார்த்துருந்தோம். அதோட கண்டினியூட்டி தான் இப்போ பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் 2024 to 25 இந்தியாவில் டீச்சர்ஸ்களோட எண்ணிக்கை 1 கோடிக்கு அதிகமாக இருக்குது அப்படின்ற புள்ளி விவரம் கொடுத்துருக்காங்க. 2024 to 25 டீச்சர்ஸோட எண்ணிக்கை 1 கோடிக்கு அதிகம். இப்போ பள்ளிகளோட எண்ணிக்கை எக்ஸாக்டாக பார்த்தோன்னா 14,71,473. ரெண்டாவது கரண்ட் அஃபேர்ஸ், யாசகம் கேட்பவர்களுக்கு தடை அப்படின்னு சொல்லிட்டு மிசோரத்தில் மசோதா நிறைவேற்றியிருக்காங்க. யாசகம் இனிமேல் யாரும் கேட்கக்கூடாது, அந்த அளவுக்கு மிசோரத்தை சிறப்பாக வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சட்டசபையில் தீர்மானம் நிறைவேற்றியிருக்காங்க. இது இன்னொரு அடிஷ்னலாக பார்த்தோம்னா இந்தூரில் தூய்மையான நகரம் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம். அங்கே பிச்சைக்காரர்களே இல்லை அப்படின்னும் நிறைய டைம் சொல்லியிருக்காங்க. மூன்றாவது நேஷ்னல் ஸ்போர்ட்ஸ் டே. ஸ்போர்ட்ஸ் பற்றி கரண்ட் அஃபேர்ஸ் நமக்கு சரியாக கேட்க மாட்டாங்க. இருந்தாலும் இந்த ஆகஸ்ட் 29 பார்த்துக்குறோம். தயான் சந்தோட பர்த்டே. அதை தான் ஆகஸ்ட் 29 நேஷ்னல் ஸ்போர்ட்ஸ் டேவாக செலிப்ரேட் பண்ணுறோம். அடுத்து ஆப்ரேஷன் காலநேமி. ஆப்ரேஷன் காலநேமி என்ன அப்படின்னா, உத்தரகாண்ட் மாநிலத்தில் போலி சாமியார்களோட எண்ணிக்கை ரொம்ப ஜாஸ்தியாக ஆகிறனால இந்த போலி சாமியார்களை ஒழித்து மக்களை பாதுகாக்கிறதுக்காக ஆப்ரேஷன் காலநேமி அப்படின்ற ஒரு ஆப்ரேஷன் போட்டிருக்காங்க. அடுத்த கரண்ட் அஃபேர்ஸ், லித்தியம் அயன் பேட்ரி ஆலை. நம்ம பார்த்துருப்போம் மொபைல் ஃபோனில் பேட்ரி பின்னாடி லித்தியம் பேட்ரி LI அப்படின்னு போட்டிருக்கோம். லித்தியம் அயன் பேட்ரி ஆலையை குஜராத்தில் தொடங்கியிருக்காங்க. அடுத்தது கனடாவில் இந்தியாவோட புதிய தூதராக தினேஷ் கே பட்நாயக் அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்காங்க. கனடாவில் இந்தியாவோட புதிய தூதர். அப்புறம் இந்தியாவுக்கான கனடாவோட தூதுவரை யாரை நியமிச்சிருக்காங்கன்னா கிறிஸ்டோபர் கூப்பர். அடுத்த கரண்ட் அஃபேர்ஸ், அணுசக்தி ஆணைய தலைவர், அணுசக்தி ஆணையத்தோட துறை செயலாளராக ஆல்ரெடி அஜித் குமார் மொஹந்தி அவங்க இருக்காங்க. அவங்களோட பதவிக்காலத்தை இன்னும் 6 மாதங்களுக்கு பதவி நீட்டிப்பு செஞ்சுருக்காங்க. அணுசக்தி ஆணையத்தோட தலைவர் மற்றும் துறை செயலாளராக அஜித் குமார் மொஹந்தி இருக்காங்க. 2025 ஆண்டிற்கான தேசிய நல்லாசிரியர் விருது நிறைய பேருக்கு கொடுத்துருப்பாங்க. அதில் தமிழ்நாட்டில் இருந்து ஒரு 2 பேர் கொடுத்துருப்பாங்க. ரேவதி பரமேஸ்வரன், இன்னொருத்தவங்க பேர் விஜயலட்சுமி. இந்த ரேவதி பரமேஸ்வரன் மயிலாடுதுறையை சேர்ந்தவங்க, விஜயலட்சுமி உடுமலைப்பேட்டை மாவட்டத்தை சேர்ந்தவங்க. இவங்க 2 பேருக்கும் தான் தேசிய நல்லாசிரியர் விருது வழங்கப்பட்டுள்ளது. அடுத்தது ரொம்ப முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ், நமக்கு பெரியாரை பற்றிய கேள்விகள் அதிகமாக வரும். பெரியாரை பற்றிய ஒரு புத்தகம் தான் பெரியார், கேஸ்ட், நேஷன் அண்ட் சோசியலிசம். இதை யார் எழுதுனான்னா ராஜதுரை. பெரியார், கேஸ்ட், நேஷன் அண்ட் சோசியலிசம் இதை யார் எழுதுனான்னா ராஜதுரை. பிரதமர் மோடி தலைமையில் ஒரு 3 குழுக்களை அமைச்சிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா, நம்ம சர்தார் வல்லபாய் பட்டேல் தெரியும், பிர்சா முண்டா தெரியும். இவங்களோட பிறந்த தினம் 150வது பிறந்த தினம் செலிப்ரேஷனுக்காக ஒரு 2 குழுவும், வாஜ்பாயோட 100ஆண்டு பிறந்த நாளுக்காக ஒரு குழுவும், மொத்தம் 3 குழுக்களை பிரதமர் மோடி தலைமையில் குழு அமைக்க இருக்காங்க. அடுத்தது இந்தியாவுக்கும் பிஜு நாட்டிற்கும் 7 ஒப்பந்தங்கள் சைன் பண்ணியிருக்காங்க. இதில் பிஜுவோட பிரதமராக சிதிவேணி லிகம மடா ரபுகா, சிதிவேணி லிகம மடா ரபுகா அவங்க தான் பிஜியோட பிரதமராக இருக்காங்க. அடுத்து சர்வதேச பூனைகள் கூட்டணி. இந்த பூனைகள் கூட்டணியில் இப்போ ரீசண்டாக நேபாளம் இணைஞ்சிருக்கு. இந்த பூனைகள் கூட்டணியை மோடி நம்ம பிரதமர் மோடி எந்த வருடம் தொடங்கினார்னா 2023 ஏப்ரல் 9. இதுதான் ஆகஸ்ட் மாதத்தோட நடப்பு நிகழ்வுகள். தேங்க்யூ.